நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறேன், நான் நிறைய எஃபர்ட் போடுறேன். ஆனால் நான் போடுற எஃபர்ட்டுக்கு என்னோட க்ரோத் வந்து இருக்கிறது இல்லை. ஐ ஷோ யூ மை செட்டப் நவ். கண்ணாடி, திஸ் இஸ் வாக், தட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். தி ஈஸி டிப் டு ஃபைண்ட் யுவர் நீஷ். என்னோடைய பர்ஃபெக்ட் லொக்கேஷனில் நிறைய பேருக்கு உண்டுப்பா. ஜஸ்ட் ஐ எம் இன் மை ஹாஸ்டல் செட்டப். கசப்பான உண்மை என்னென்னா எக்யூப்மெண்ட்ஸ்னு எதுவுமே கிடையாது. யூடியூப் ஹேஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீங்கள் இந்த நீஷை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த நீஷில் தான் நீங்கள் வீடியோ பண்ணணும். ஒருவேளை நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா this one quality உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். That's your only and only requirement. Your first video doesn't have to be perfect. growth டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, காசு சம்பாதிச்சாலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ் சுத்தமாக கிடையாது. நீங்கள் உங்களையும் நீங்கள் ஏமாத்துறீங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பீயிங் ரியா. உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஆசையாக இருக்கானு, எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறேன், நான் நிறைய எஃபர்ட் போடுறேன், ஆனால் நான் போடுற எஃபர்ட்டுக்கு என்னோடய க்ரோத் வந்து இருக்கிறது இல்லை. நீங்களே யோசிச்சிருப்பீங்க. பட் இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே அதுக்குள்ள ஆன்சர் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப் இல்லைன்னா ஒரு சின்ன ஹெல்ப் கிடைச்சா கூட ஐ பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப் என்னென்னா நீஷ். ஓகே, நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணணும் உங்களோட நீஷ் எதாக இருக்க போகுதுன்னு. நீஷ்னால் ஒன்றும் இல்லை, டாபிக். எந்த டாப்பிக்கில் நீங்கள் வீடியோ மேக் பண்ண போகிறீங்கன்னு. பியூட்டி கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஃபேஷன் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சமையலில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு வகையான நீஷ். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக நான் நம்புறேன் நீங்கள் யூடியூப் திறந்து தான் வச்சுருக்கீங்கன்னு. ஓகேவா? வீடியோ ஓடிட்டு இருக்கட்டும், நீங்கள் அதுலேயே போய் உங்கள் ஹிஸ்ட்ரிக்கே போய் உங்கள் ஹிஸ்ட்ரியை பாருங்கள் அண்ட் see what type of content you consume. The easy tip to find your niche. எந்த மாதிரி கான்டென்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க, எந்த மாதிரி கான்டென்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். உங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து பியூட்டி கான்டென்ட்டாக நிறைஞ்சு இருந்துச்சுன்னா that's more likely that you love to watch beauty content videos. அண்ட் உங்களோட கான்டென்ட் உங்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ஃபேஷன் கான்டென்ட் இல்லை கேமிங் கான்டென்ட் இல்லைனா சம்திங் ஏதாவது அதர் தேன் என்டர்டெயின்மெண்ட். ஓகேவா? அதர் தேன் என்டர்டெயின்மெண்ட் லைக் வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம சும்மா டைம் பாஸ்க்கு பார்க்குறது. பட் இஃப் யூ ஹேவ் அன் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் கோ வித் வாய்ஸ் ஓவர் லைக் மூவி ரிவ்யூ, மூவி எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? பட் ஃபார் மீ ஐ வாட்ச் த மூவி எக்ஸ்ப்ளனேஷன், பட் தட்ஸ் ஃபார் டைம் பாஸ். ஐ ஹோப் நீங்கள் உங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் பாருங்கள் எந்த நீஷை நீங்கள் நிறைய கன்சியூம் பண்ணுறீங்க, எந்த மாதிரி கான்டென்ட் ஐடியாஸை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அண்ட் ஐ பிலீவ் that is where your interest lies. ஓகேவா? உங்கள் இன்ட்ரெஸ்ட் அதில் தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? அண்ட் அதர் தேன் தேட் உங்களுக்கு எதுலையாவது பேஷன் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பற்றி பேசணும், ஏதாவது யூடியூப்பை பற்றி பேசணும், உங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும், டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, that's up to you. எந்த நிஷில் நீங்கள் பேசணும்னு கன்ஃபியூஸாக இருந்தீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் செக் இன் யுவர் ஹிஸ்ட்ரி. இஃப் யூ ஆர் கிளியர் தட் எனக்கு இந்த நிஷில் தான் நான் டாபிக் பண்ணுவேன்னா that's perfect. ஓகேவா? go ahead with that particular niche. But other than that, another ஒரு சின்ன டிப் என்னன்னா, if you're a small creator like me, ஓகேவா, if you're a growing creator like me, explore things. okay, just explore. நீங்கள் யூடியூப் ஹேஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீங்கள் இந்த நீஷை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த நீஷில் தான் நீங்கள் வீடியோ பண்ணணும். யூடியூப் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். நீங்கள் ஃபேஷன் போடுறீங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபேஷன் போடுங்க, அது கூடயே சேர்ந்து சம்டைம்ஸ் அதர் கான்டென்ட் ஐடியாஸும் நீங்கள் புட் பண்ணலாம். லைக் vlog இருக்குது, பியூட்டி கான்டென்ட் இருக்குது, கேமிங் இருக்குது, ஃபைனான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். பர்சனல் திங்ஸை ஷேர் பண்ணுங்கள், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகே, ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். இஃப் யூர் அ ஸ்மால் கிரியேட்டர் லைக் மீ, try to change your niche and explore other niche also if you're a small creator. ஓகேவா? நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணியிருக்கேன், டாப் நீஷஸ் நீங்கள் எதுலேருந்து நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாமோ அப்படின்னு ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துருக்கேன். யூ கேன் கோ அண்ட் செக் இட் இன் மை சேனல். ஓகேவா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கேமிங் கான்டென்ட்டில் இருக்குது, பட் பிகாஸ் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கான்டென்ட் பண்ண யூடியூப் பேஸ் யூ மோர்னு நீங்கள் நினச்சி ஃபைனான்ஸ் ரிலேட்டட் போனீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ நீங்கள் அதில் வந்து கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் ஹாப்பியாகவும் இருக்க முடியாது. யூஆர் ஜஸ்ட் ஃபோர்சிங் யுவர் செல்ஃப். காசு சம்பாதிச்சாலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ் சுத்தமாக கிடையாது. ஓகேவா? ஸோ கோ அஹெட் வித் வாட் யூ வாண்ட் இஃப் யூ ஆர் கிளியர் அபவுட் யுவர் நீஷ். அதர்வைஸ் கோ அண்ட் செக் யுவர் ஹிஸ்ட்ரி. ஐ ஹோப் நிறைய பேருக்கு அது ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஹிஸ்ட்ரி. த செகண்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஃபார் கிரியேட்டிங் அ யூடியூப் வீடியோ
இஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் என்கிட்ட நல்ல ஃபோன் இல்லை, லைட்ஸ் இல்லை, மைக் இல்லை, ட்ரைபாட் இல்லை, என்கிட்ட ஐடியாஸே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, that is a very big excuse you're giving for yourself. Okay va, so simple thing. Okay va, talking about equipments, what do you guys think? நான் என்ன ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஓகேவா, just comment that if you have any idea. I'll show you my setup now. Okay, so this is where, okay, chair, basically it's my hostel room. I have chair, கண்ணாடி, திஸ் இஸ் வாக்கர், என்னோடய ரூம்மேட்குள்ளே டப்பா. ஓகேவா, அதுக்கு மேலே தான் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் கீழே வச்சோம்னா ஐ ஹாவ் டு டாக், கீழே பார்த்து நான் பேசுகிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் நான் மேலே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் கீழே என்னோடய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. வேர் இஸ் மை ஸ்கிரிப்ட், சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் நான் எழுதி வச்சுருக்கேன். அண்ட் திஸ் இஸ் வாட் மை செட்டப் இஸ், ஹோல் செட்டப். ஐ ஹாவ் லைட் ஃப்ரம் தேர், ஒரு லைட்ஸ் இல்லை, ஜஸ்ட் த டியூப் லைட் எரிஞ்சிட்ருக்கு. அண்ட் சேர் அண்ட் மிரர் அண்ட் வாக்கரோட டப்பா, that's it. And my phone is Realme 5 Pro. That's it. No fancy equipments, not at all. Not even a single fancy equipments are எக்யூப்மெண்ட்ஸ்னால் என்ன? என்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸே இல்லை அதர் தென் ஃபோன். நீங்கள் ஒரு வேளை ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா obviously உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குது. then what's stopping you guys? Okay, see, I have Realme 5 Pro. எனக்கு இந்த ஃபோனோட இதான் என்னோடய ஃபஸ்ட் ஃபோன். அண்ட் எனக்கு இந்த ஃபோன் கூட 5 இயர்ஸ் ஆக போகுது. 5 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் மை ஃபோன். ஓகேவா, 5 இயர்ஸ் ஆகிட்டு எனக்கு இந்த ஃபோன் கூட. அண்ட் லைட் நீங்கள் பார்க்க முடியுது, நேச்சுரல் இல்லை பல்ப் லைட். சேர் வச்சுருக்கேன், வாக்கர் டப்பா, ஜஸ்ட் ஏதோ ஸ்டேபிளாக வைக்கணும்னு நான் வச்சுருந்தேன். ட்ரைபாடெல்லாம் மறந்துடுங்க, வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணுங்கள். வாட் ஐ எம் டூயிங். டப்பா, இந்த மாதிரி டப்பா கூட கிடைக்காது. ஜஸ்ட் என்னோடைய பர்ஃபெக்ட் லொக்கேஷனில் நிறைய பேருக்கு உண்டுப்பா. ஜஸ்ட் ஐ எம் இன் மை ஹாஸ்டல் செட்டப். ஓகே, ஐ எம் இன் மை ஹாஸ்டல், ஸோ ஐ டோன்ட் ஹாவ் அ ஃபேன்சி செட்டப். ஜஸ்ட் திஸ், நத்திங் இஸ் ஸ்டாப்பிங் மீ கிரியேட்டிங் அ யூடியூப் வீடியோ. Yeah, talking about equipments, no lights, no tripods, no fancy camera or iPhone, no mic, just நான் பேசிகிட்டு இருக்கேன், அந்த சத்தம் தான் உங்களுக்கு கேட்கு. அண்ட் வெளியே இருந்து உங்களுக்கு கொஞ்சம் வெஹிக்கிள் சத்தம் கேட்கலாம், வண்டி போகிற சத்தங்கள் கேட்கலாம். என் பக்கத்தில் நோ வாய்ஸ் அட் ஆல், என்னோடய வாய்ஸை தவிர. ஓகேவா, நிறைய வண்டி போகுது, ஸோ அதை மட்டும் நீங்கள் கேட்கலாமா இருக்கும் நடுசில். தேட்ஸ் இட். ஒரு ஒர்க்கிங் லேடியாக இருந்துட்டு நான் இப்போ நைட்டு உட்காந்து பண்ண முடியும்னா தென் ஒய் கான்ட் யூ கைஸ்? ஓகேவா, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னு நீங்கள் உங்கள் யூடியூப் வீடியோவை தள்ளி போடுறது வந்து ஜஸ்ட் அண்ட் பியோர் எக்ஸ்கியூஸ். அண்ட் உங்களையும் நீங்கள் ஏமாத்துறீங்க. கசப்பான உண்மை என்னென்னா, எக்யூப்மெண்ட்ஸ்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒருவேளை இந்த ஃபோனில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா that's your only and only requirement to have to start a YouTube channel. That's an only equipment you to have to start a YouTube channel. One equipment which you can change your life. That's it guys, just go ahead. Don't just give excuses. என்னோட செட்டப் நீங்கள் இப்போமே பார்த்துருப்பீங்க. வாட்ஸ் மை செட்டப், வாட்ஸ் மை கண்டிஷன், வாட்ஸ் இன் மை ரூம், எவ்ரிதிங். ஓகேவா, கொஞ்சம் நீங்கள் எடிட்டிங் மட்டும் கற்றுக்கோங்க. that's it, you're good to go. and இந்த லைனை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, your first video doesn't have to be perfect, just start. your first video doesn't have to be perfect, just start. நான் 2 டாபிக் இதிலே கவர் பண்ணிட்டேன். ஒன்று வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஸ்டார்டிங் யோர் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகேவா, ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஐ ஜஸ்ட் கவர்ட் 2 டாபிக்ஸ் அண்டர் ஒன். just one thing you have to do is உங்கள் யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக மெயில் ஐடி வச்சுக்கோங்க. எந்த மெயில் ஐடியை நீங்கள் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு உங்கள் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. க்ரியேட் அ நியூ மெயில் ஐடி ஃபார் யுவர் நியூ யூடியூப் சேனல். ஓகே, ஆஸ் அ நியூ யூடியூபர் and as a small creator, budding YouTuber, I don't think so and talk about growth to you guys. பட் என்னோடய யூடியூப் சேனல் எதுலலாம் வியூஸ் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் எனக்கு எது பண்ணி கிடச்சிச்சோ அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, ஐ திங்க் இதெல்லாம் பேசலாம். பிகாஸ் there are some videos in which I got a decent amount of views. Okay, I don't know
வாட் அபவுட் யூ கைஸ்? மேபி உங்களுக்கு சின்னதாக தரலாம், பட் ஃபார் மீ ஸ்டில் அது ரொம்பவே பெரிய பெரிய விஷயம். ஸோ ஒரு க்ரோத் டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா கீவேர்ட்ஸ் அண்ட் ஹேஷ்டேக்ஸ். ஓகேவா? எஸ்பெஷலி கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஃபர்கட் அபவுட் ஹேஷ்டேக்ஸ். Keywords are a game changer. If you focus on keywords, ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிள். நீங்கள் ஒரு வேளை ஹவு டு கெட் ஸ்லிம்னு ஏதாவது வீடியோ பண்ணியிருக்கீங்க, வீடியோ கான்டென்ட் ஷூட் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைட்டிலுக்கு வந்து நீங்கள் யூ சூஸ் அ பர்ஃபெக்ட் ஒன் ஃபார் ஷுர். ஓகே, யூடியூப் சேனல் வச்சுருந்தாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் ஒரு டேக்ஸ்னு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் நிறைய டேக்ஸ் எழுதலாம். லைக் இப்போ நான் ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோ பண்ணுறேன், ஹவு டு கெட் ஸ்லிம் இன் 30 daysனு ஒரு வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன்னா டேக்ஸில் போய் டேக்ஸ் அந்த ஆப்ஷனில் போய் ஆஸ் அன் ஒரு நார்மல், இப்போ யூடியூபர்னு என்னையே வந்து ஒரு நார்மல் ஆடியன்ஸாக எனக்கு ஒரு வேளை ஸ்லிம் ஆகணும்னா நீ எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணுவேன். அது இங்கிலீஷ் கேவலமான இங்கிலீஷாக இருந்தாலுமே இல்லை தமிழாக இருந்தாலுமே எப்படினாலும் சர்ச் பண்ணுவேன். ஹவு டு கெட் ஃபிட் இன் 30 days, ஹவு டு கெட் ஸ்லிம். நீங்கள் ஸ்மால் யூடியூபர், ஓகேவா? ஸோ ஐ பிலீவ் உங்கள்கிட்ட நிறையாவே டைம் இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூடியூப்பில் நம்மளுக்கு நிறையாவே டைம் இருக்குது. ஸோ இஃப் எனி ஆடியன்ஸ் இல்லைனா பார்க்குறவங்க யாராவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணாங்கன்னா ப்ளீஸ் இன்ட்ராக்ட் வித் யுவர் ஆடியன்ஸ். ஓகேவா? தேட் பில்ட் அ வெரி வெரி பிக் அண்ட் ஸ்ட்ராங் ரிலேஷன். அண்ட் வென்எவர் ஐ கெட் அ சிங்கிள் காமெண்ட், ரொம்ப அந்த நாளே ஃபீல் ஸோ ஹாப்பி. பிகாஸ் ஒரு தெரியாத ஒரு தேர்ட் பர்சன் அவங்க என்னோடய வீடியோ பார்த்துட்டு தி ரியாக்டட், தி கமெண்டட். ஸோ ஆஸ் அ புது க்ரியேட்டராக எப்போவுமே உங்களோட ஆடியன்ஸ் கூட ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வென்எவர் கமெண்ட்ஸ் வென்எவர் யாருனாலுமே உங்களுக்கு கமெண்ட் பண்ணாலுமே அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ரியாக்ட். ஒன் குவாலிட்டி, ஒருவேளை நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா திஸ் ஒன் குவாலிட்டி உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும், தட் இஸ் பேஷன்ஸ். ஓகேவா? பேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களோட நீஷை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நீஷ் உங்களுக்கு கிளியராக இருந்தாலுமே ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் மோர் நீச்சஸ். இன்னும் நிறைய கண்டுபிடிங்க. மக்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு என்ன கான்டென்ட் பண்ண பிடிக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பேசிக்லி ரொம்ப கம்மியான யூடியூப்பை பற்றி, ஒரு யூடியூப் வந்து ஒரு பெரிய வாஸ்ட் சிலபஸ் மாதிரி வந்து நம்ம ரொம்ப சின்ன கான்டென்ட், ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இஃப் யூ கைஸ் ஹேவ் any doubt related to this video or related to starting a YouTube channel, உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் ஏதாவது இஷ்யூ, உங்களுக்கு இன்னுமே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் அடுத்து எந்த மாதிரி வீடியோ மேக் பண்ண போகிறீங்க அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். So that's it for the video guys. Thank you for watching. Ta-ta.